Hello students, welcome to Exam Career World. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான எஜுகேஷன் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா புதுசாக டைப்ரைட்டிங் வீடியோஸ் போட்டிருந்தோம். அதை பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் நீங்கள் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் 7 மினிட்ஸில் நம்ம பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்பிங் தெரிஞ்சால் தான் ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லாமே முடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டராக தேடி டைப் பண்ணுறதுக்கு டைப்பிங் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்மளுக்கு மெமரைஸ் ஆயிரும் எல்லா லெட்டர்ஸும். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோவும் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கல்வி டிவி வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, அமைச்சர் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் செய்தியாளர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளை மறுநாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாடத்திட்டங்கள் குறைப்பு பற்றி வந்து சிலபஸ் ரெடக்ஷன் பற்றி வந்து அறிக்கை வந்து சிஎம்கிட்ட வந்து சமர்ப்பிக்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் 5வது நாள் இப்போ மண்டே சப்மிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் 5வது நாள் வந்து பாடத்திட்டங்கள் பற்றி என்னென்ன சிலபஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்களாம். நம்மளுக்கு அப்போ வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் எந்தெந்த சிலபஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிரும். ஸோ ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதா. இப்போ வந்து அது என்னென்ன பாடங்கள் அப்படின்னு சொல்லி மண்டேலேருந்து அடுத்த 5th நாளில் நம்மளுக்கு 5வது நாளில் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மார்ச் மாதம் வந்து இப்போ வந்து எக்ஸாம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரனால இந்த முடிவு எடுத்திருக்காங்களாம். ஸோ நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடியாக இருங்க. ஸோ மார்ச் மாதம் வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கலாம் இப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா 5வது நாள் ரிலீஸ் பண்ணுவோம். மண்டேக்கு அப்புறம் 5வது நாள் வந்து என்னென்ன சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மார்ச் மாதம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எதிர்கொள்கிறனால இந்த முடிவு எடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நடந்ததுன்னா தெரியும், ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு நவம்பர் 16. அதுக்கப்புறம் பாடத்திட்டங்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற பிறகு எல்லோரும் வேணான்னு சொன்னனால ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து சிலபஸ் ரெடியூஷன் பண்ணுறதை பற்றி நம்மளுக்கு நியூஸ் வந்து இனிமேல் அப்டேட் ஆகும். ஃப்ரைடே அல்லது சாட்டர்டே வரலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் வந்து உங்களுக்கு நியூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ.